மாவட்டம் சிவகாசியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 60 வயது முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஆயில்வெல் காலனியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி தங்கவேல் பக்கத்து வீட்டில் வசிக்கும் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சிவகாசி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தங்கவேலை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பண்பாக்கம் அருகே மனைவியின் சமாதியை சுற்றி அவரது கணவர் வீடு கட்டி வாழ்ந்து வருவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துறையூரைச் சேர்ந்த கட்டிட கான்ட்ராக்டர் பழனி என்பவர் அவரது மனைவி செல்வி கடந்த ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் அவருக்கு சொந்தமான இடத்திலேயே செல்வியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தனது மனைவியின் ஆசைப்படி அவரது சமாதியுடன் கூடிய வீட்டை கட்டி அங்கேயே பழனி வசித்து வருகிறார். அதோடு வீட்டு சுவர்களில் தனது மனைவியின் புகைப்படங்களை வைத்துள்ளது அப்பகுதியினரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் திரைப்பட பாடல்களை பாடியும் நடனமாடியும் மாணவர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார். தப்பாட்ட கலைஞர்களுடன் இணைந்து ரகிட ரகிட பாண்டிய நாட்டு கொடியின் வேலே வரலாம் வரலாம் வா போன்ற பாடல்களை சந்தோஷ் நாராயணன் பாடி நடனமாடினார். தொடர்ந்து ரெட்ரோ படத்தின் பாடல் அப்டேட் குறித்தும் அறிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 இடங்களில் கோவில் திருவிழாக்களை ஒட்டி எருதுவிடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. வக்கணம்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தனர். குறைந்த வினாடியில் சீறி பாய்ந்து ஓடி இலக்கை அடைந்த காளைகளுக்கு முதல் பரிசாக 1,00,001 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல் தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் உள்ள புல்லூர் பகுதியில் மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதனை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். திருப்பத்தூர் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பற்றி எரிந்த தீயை நகராட்சி ஊழியர்கள் தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். திருப்பத்தூரில் உள்ள 36வது வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கிருஷ்ணகிரி மெயின் ரோட்டில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. இந்த குப்பை கிடங்கிற்கு மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றதால் தீ மளமளவென பரவியது. எருதுவிடும் விழாவிற்கு சென்றிருந்த தீயணைப்பு துறையினரால் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வர முடியாததால் நகராட்சி ஊழியர்களே தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். திருத்தணி கோவிலின் மாசி திருவிழா நிகழ்வில் முருகப்பெருமான் அண்ட வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி கோவிலில் மாசி பிரமோற்சவ பெருவிழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டு தங்க வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பெரியாண்டிச்சி கோவிலில் மயான கொள்ளை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கொட்டவாடி ஊராட்சியில் உள்ள பெரியாண்டிச்சி அம்மன் பாவாட ராயர் வீரபத்ரன் சாமி கோவிலின் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மயான கொள்ளை தேர் திருவிழாவில் அம்மனுக்கு இரத்த சாதம் படையிலிட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஊர்வலமாக வந்த பக்தர்கள் ஆடுகள் கோழிகளை கடித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சித்தலூர் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் மாசி மாதம் தேர் திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழா வியாழனன்று விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தேரில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.
நெல்லையில் ஐயா வைகுண்டர் வளர்ப்பதையில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வள்ளியூர் ஐயா வைகுண்டர் வளர்ப்பதையில் 15ஆம் ஆண்டு மாசி திருவிழா வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பிலிருந்து முந்திரி, பாதாம் மற்றும் கடம்பங்குளத்திலிருந்து திருஏடு எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க பெண்கள் கும்மியடித்து ஊர்வலமாக சென்று வளர்ப்பதியை வந்தடைந்தனர். இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மார்க்கெட்டில் உள்ள அங்காளம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி 501 பால்குடங்கள் ஏந்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். செய்யாறு ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள ஞானமுருகன் பூண்டி முருகர் கோவிலிலிருந்து பக்தர்கள் 501 பால்குடங்களை தலையில் சுமந்து பாரம்பரிய பம்பை வாத்தியம் முழங்க சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பால் மூலம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அங்காளம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த குடங்களை சுமந்து வந்து வழிபட்டனர். குரும்பட்டியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன், பெரியாண்டிச்சி அம்மன், வீரமாத்தி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இதையொட்டி நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலத்தில் கல்வடகம் காவிரி ஆற்றிற்கு சென்று புனித நீராடிய பக்தர்கள் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு செண்டை மேளம், பம்பை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக அங்காளம்மன் கோவில் வந்தடைந்தனர். ஊர்வலத்தின் போது காளைகள் மற்றும் குதிரைகளுடன் சிலர் அம்மன் வேடமிட்டு நடமாடியது அனைவரையும் வியக்க வைத்தது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. சேக்கிப்பட்டி முத்தாளம்மன் கோவில் மாசி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற இந்த போட்டியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டு வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டது. வாடிவாசல் முன்பாக கூடியிருந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வமுடன் பிடித்து மகிழ்ந்தனர். பெரம்பலூர் அருகே மதுரகாளியம்மன் கோவிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சாமி தரிசனம் செய்தார். சிறுவாச்சூரில் உள்ள பிரசித்தி பெற்ற மதுரகாளியம்மன் கோவிலுக்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமி மதுரகாளியம்மனை தரிசனம் செய்ததோடு தங்க காசு மாலையை காணிக்கையாக வழங்கினார். தொடர்ந்து கோவில் சார்பில் அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அனைவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.